பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். முதலாவதாக ISPF சென்னை குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் இதே 25ஆம் தேதி கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் தாயாருக்கு அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி நடந்தது. இன்றைக்கி 25 மாதம் ஆயிடுத்து. ஜெபித்த ஒவ்வொரு இங்கே இருக்கிற நம்ம அத்தனை பேருக்கும் நான் நன்றிகளை முதலாவது தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மிக்க நன்றி. அடுத்ததாக நம்ம இதோ டெபேரா இன்றைக்கி கர்த்தர் கிருபையினால் நல்ல மதிப்பெண்களை பெற்று இருக்கிற அந்த பிள்ளையையும் இஸ்ரவேலோட டாட்டர் எவாஞ்சலின் நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்கிற எவாஞ்சலின் இருவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ISPF சென்னை சார்பாக வாழ்த்துகிறோம். இன்னும் கர்த்தர் அவர்களை அதிகமான ஞானத்தோடு நிரப்பி இன்னும் அவருடைய அந்த ஸ்டடீஸ் இருக்கட்டும், மீண்டும் இருக்கக்கூடிய இந்த காலேஜ் டேஸ் எல்லாத்திலையும் கர்த்தர் மகிமைப்படும்படியாக அவர்களை உயர்த்துவாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். நம்ம தேவ செய்திக்கு கடந்து செல்லலாம். நேரம் மிகவும் கடந்திருக்கிறது. ஆனாலும் எல்லாரும் பொறுமையோடு இருக்கும்போது நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் அத்தனை பேருமே இங்கே பல வருடங்களாக ஊழியம் செய்யக்கூடியவர். நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன், ஏன் நான் மெசேஜ் கொடுக்க வரதில்லைன்னா நம்ம இஸ்ரேல் பிரதர் தான் சொல்லிகிட்டே இருப்பார், நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் அத்தனை பேருமே ஒவ்வொருத்தரும் 35 வருஷம் 40 வருஷம் இப்படி ஊழியம் செய்யக்கூடியவர்கள். ஸோ உங்களுக்கு முன்னாடி என்ன மெசேஜை கொடுக்கறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். எனிவே கர்த்தர் இந்த தடவை இந்த மெசேஜ் கொடுக்கறதுக்காக நான் பிரதர் கூட கேட்டேன் ஃபோன் பண்ணி, பிரதர் இங்கே வரவங்க யாராவது கிறிஸ்துவை அறியாதவர்கள் புதிதாக அறியக்கூடியவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கூட கேட்டேன். இல்லை எல்லாரும் உங்கள் சிஸ்டர்ஸ்லாம் வருவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சிஸ்டர்ஸை காணும் அது. ஸோ எல்லாருமே கிறிஸ்துவை அறிந்தவர்கள் தான். ஸோ கிறிஸ்துவுக்குள் பலப்படுவதற்காக பவுல் அப்போஸ்தலன் சொல்வதை போல் நாம் திட ஆகாரத்தை உண்பவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய வாஞ்சை. ஸோ கர்த்தர் அதை நிறைவேற்றுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். நாம் தேவ செய்திக்கு கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் இந்த தேவ செய்தியை துவங்கலாம். எங்களை இவ்வளவு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பான நல்ல தகப்பனே, மிகுந்த இரக்கங்களும் கிருபைகளும் நிறைந்தவரே, ஞானத்தில் பெரியவரே, குறைவில்லாத வேத வார்த்தையை தந்தவரே, நிறைவாய் இருப்பவரே, எங்களோடு பேசுபவரே, எங்களை கண்ணோக்கி பார்க்கின்ற தேவனே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பாதப்படியில் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஐயா. நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தை மகிமையின் வார்த்தை, கிருபையின் வார்த்தை, உயிர்த்து அப்பா எங்களை உயிர்ப்பிக்க வார்த்தையாய் இருக்கின்றதே அப்பா. எங்களை உணர்வுள்ள இருதயங்களை தரக்கூடிய வார்த்தை, எங்களை அப்பா சீர்படுத்துகின்ற இந்த வார்த்தையை நீர் பேசுவீராக, நீர் இடைப்படுவீராக. இது பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல, எம்முடைய ஆவியினால் கூடும் என்று சொன்னவரை ஆவியானவர் எங்கள் மத்தியில் பேசுவீராக. அடியனை மறைத்து நீர் இந்த வேத வாசன அப்பா, இந்த வேத ஹல்லேலூயா அப்பா, இந்த வேத வசனங்களின் வழியாக நீர் பேசுவீராக, நீர் இடைப்படுவீராக. ஆண்டவரே, இது எங்களுக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தையாக, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தாவே எங்களை கட்டி எழுப்புகின்ற வார்த்தையாக இருக்கும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து செல்லலாம். நாம் எல்லாரும் அறிந்த காரியம்தான், ஒன்றாக வரும். ரோமர் 6வது அதிகாரம் 2வது வசனம். பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? ஸோ வேதவசனம் தெளிவாக நமக்கு சொல்லுது, பாவத்திற்கு நாம் மரித்திருக்கிறோம் என்று. அதே சாப்டரில் 4வது வசனம் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா, அவருடைய மரணத்துக்கு உள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஸோ 2 காரியங்கள் நமக்கு இதில் தெளிவாக தெரியுது. நாம் பாவத்திற்கு மரித்திருக்கிறோம். ஸோ கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற நாம் அனைவரும் பாவத்திற்கு மரித்திருக்கிறோம்.
அதே போல் அடக்கம் பண்ணப்பட்டு, எப்போ அடக்கம் பண்ணுவோம்? ஏதாவது ஒன்று இறந்து போயிட்டா, மரிச்சு போனால் அதை அடக்கம் பண்ணுவோம் கொண்டு போய். ஏதாவது ஒரு குருவியோ புறாவோ நாயோ கூட எப்போ மனுஷனை கூட மரித்தால் மட்டுமே அடக்கம் பண்ணுறோம். அப்போது நாம அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். இப்போ என்ன அடக்கம் பண்ணோம்? அப்போ எல்லாரும் உயிரோடு தான் இருக்கோம். அடக்கம். அப்போது பாவ மனிதன், பழைய மனிதன் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கான். அது பழைய மனிதன், பாவ மனிதன் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கான். இதனால் என்ன நடந்தது? 1 பேதுரு 2:24 வருவோம். அங்கே என்ன சொல்கிறாரு? நாம் பாவங்கள் அவ்வளோதான், சிலுவையில் மேல் சுமந்தார். அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்ததினால் நாம் பாவங்களுக்கு செத்தோம். அவர் அவருக்காக சாகலை. 33.5 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அனுதினமும் அவர் பாடுகளை அனுபவித்தார். எதற்காக? பிசாசை ஜெயிப்பதற்காக. ஒவ்வொரு நாளும் பின்னாடி வரும்போது நம்ம பார்ப்போம் அதை பற்றி. அப்போ நம்முடைய பாவங்களுக்காக அந்த சிலுவையிலே பாவங்களை எடுத்துக்கொண்டு அவர் மரித்தார். அதனால் நாம் பாவத்திற்கு செத்திருக்கிறோம், நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். யாருடைய நீதி? நம்மகிட்ட ஏதாவது நீதி இருக்கா? அவருடைய நீதிக்காக, நீதினால் நாம் பிழைத்திருக்கிறோம். இப்போ நான் டைட்டிலுக்கு வரேன். இப்போ தெளிவாக தெரிஞ்சிருச்சு நமக்கு. பாவத்திற்கு செத்து இருக்கிறோம், நீதிக்கு பிழைத்து இருக்கிறோம். அப்போ தான் செத்து நீதிக்கு தான் பிழைச்சிட்டுமே. அப்போ உயிர்த்தெழுதல் வரும்போது எல்லாரும் வந்து பரலோகம் போயிடலாமே. ஏன் போக முடியாதுன்னு பிரதர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அப்போ ஏன் போக முடியாது? அப்போ வேற ஏதோ காரியம் இருக்குது. அப்போ நான் மரிக்க வேண்டிய காரியம் இருக்குது. ஒரு வசனத்தை படிச்சுட்டு நான் உங்களுக்கு டைட்டில் சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 15:36 வசனத்தை வாசிப்போமா? சாரி, எஸ். நீங்கள் விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. அப்போ ஒரு விதை வந்து நம்ம பூமியில போட்டா அது மரிக்கணும். மரிச்சா தான் அதுல இருந்து முளை கிளம்பி வரும். பாவத்திற்கு செத்துட்டோம் நம்ம, அதுல சந்தேகமே இல்லை. அப்போ நம்ம ஏதோ ஒன்று செத்தா தான் நம்ம அதுல இருந்து உயிர்ப்பிக்கப்படுவோம் அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்போ நான் டைட்டில் உங்களுக்கு சொல்றேன். டைட்டில் என்னன்னா, டு ரைஸ் அப் வித் கிரைஸ்ட் டு வி டை டு த ஃப்ளஷ். கிறிஸ்துவுடனே உயிர்த்தெழும்பும்படியாக நாம் மாம்சத்தில் மரித்திருக்கிறோமா? கிறிஸ்துவுடனே உயிர்த்தெழும்பும்படியாக நாம் மாம்சத்தில் மரித்திருக்கிறோமா? நீங்கள் ஆச்சரியக்குறி போட்டுக்கிட்டாலும் சரி, கேள்விக்குறி போட்டுக்கிட்டாலும் சரி, இதுதான் இன்றைய செய்தி. அப்போ நாம் மாம்சத்தில், அப்போ நம்ம உயிர்த்தெழுமோ கர்த்தரோட கிறிஸ்துவோட அவருடைய வருகையில் நாம் உயிர்த்தெழுப்பப்பட வேண்டும் என்றால் நாம் மாம்சத்தில் மரிக்க வேண்டும். அப்போ நாம் பாவத்துக்கு மரிச்சிருக்கோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ மாம்சத்தில் மரித்திருக்கிறோமா? அப்போ மாம்சத்தில் நாம் மரித்தால் மட்டுமே, இப்போதான் நம்ம பார்த்தோம், விதை தன்னை மரித்தால் மட்டுமே அதிலிருந்து உயிர்த்தெழ முடியும் என்றால் நாம் மாம்சத்தில் மரித்தால் மட்டுமே அதிலிருந்து நாம் உயிர்த்தெழ முடியும். இதுதான் வேத சத்தியம். அப்போ எப்படிங்க அது? எப்படி அது என்ன மாம்சத்தை மரிக்கிறது? அடுத்த வசனத்துக்கு கடந்து செல்லலாம். ஏன்னா இந்த நிறைய வசனங்கள் இருக்குது. அது எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. நான் கேட்டேன், என்ன பக்கம் பக்கமாக கொடுக்குறீங்களே, இதை நான் வந்து படித்தா கூட எத்தனை மணி நேரம் போகும் போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் சொன்னார், இதுலேருந்து முக்கியமான வசனத்தை எடுனார். சரி, முக்கியமானது எடுத்தேன். அப்புறம் அப்புறம் சொன்னார், இதெல்லாம் நீ படிக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்னாரு. இதெல்லாம் நான் படிச்சுட்டு என்னத்தை சொல்கிறது, நான் சொல்கிறேன், நீ அங்கே போ அப்படின்னாரு. ஸோ கொஞ்சம் வசனங்கள் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முக்கியமானது அவர் சொன்னது மட்டும்தான். இந்த செய்தி என்னங்கிறது எனக்கு புரியலை. நான் நேற்று நைட்டு படுத்த அப்புறமா கேட்டுட்டு இருக்கும்போது தான் சில வெளிப்பாடுகளை கொடுத்தாரு. அப்போ தான் இது வந்து என்ன சொல்ல வராரு. அப்போது நம்முடைய மாம்சம் மரித்தால் மட்டுமே பிழைக்க முடியுங்கிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 7வது அதிகாரம் வசனங்கள் 15. ஆச்சுங்களா? அது அப்படியே படித்து முடிச்சிருவோம். 17லேருந்து 20 வரையும் பாருங்க. வாசம்
விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஸோ நன்மை செய்வதற்கு விருப்பம் நம்முடைய உள்ளத்தில் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆனால் நன்மை செய்ய நம்மளால் முடிவதில்லை. காரணம், பாவம் நம்முள் வாசம் செய்கிறது. ஆனால் பாவத்திற்கு மரித்திருக்கிறோம். பாவத்திற்கு மரித்த நாம் நன்மை செய்ய முடியாமல் நாம் பாவம் செய்கிறோம். ஏனென்றால் பாவம் நம் மாம்சத்தில் வாசம் செய்கிறது. இது யார் சொல்றது? பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அநேக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு, அதிக புஸ்தகங்களை எழுதி, தேவனிடத்தில் அதிகமான வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் காத்திருந்த பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார் இந்த ரோமர் அதிகாரத்திலே. என்ன அவர் சொல்றார்? நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது மட்டும் இல்லை, மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருப்பதில்லை. நம்ம செய்ய நினைக்கிறோம், எல்லாருக்குமே உண்டு. ஆனால் நம்மளால் செய்ய முடியறதில்லை. காரணம், நம்முடைய மாம்சத்தில் பாவம் இருக்கின்றது. இந்த இதில் நம்ம கடந்து போய் பார்ப்போம். அப்போ மாம்சத்திலேருந்து பாவத்தை நீக்க முடியுமா? என்ன சொல்லுது வேத வசனம்? அதைத்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆனால் எல்லாரும் கொஞ்சம் பொறுமை காத்து, நான் சீக்கிரமாகவே முடிச்சிடுறேன், வேகமாக போயிட்டு இந்த செய்தியை. ஸோ இதிலேருந்து அடுத்து அதிலேயே கீழே பார்த்தீங்கன்னா 25வது வசனத்தின் கடைசி பாகம், நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன். அப்பொழுது மாம்சத்தில் பாவ பிரமாணம் இருக்கு. இதை பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு. இதை நான் சொல்லலை, பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்றாரு. அப்போ நம்முடைய மாம்சத்திலே பாவ பிரமாணம் ஆளுகை செய்கிறது. இப்போ நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஸோ பாவ மனுஷன் புதைக்கப்பட்டான், அடக்கம் பண்ணப்பட்டான், செத்துட்டோம். ஆனால் மாம்சத்தில் பாவம் வாசம் செய்கிறது. அதனால் நம்மளால் இன்னும் முழுசாக மறிக்க முடியல அப்படிங்கிறது. சரி, இதுலேருந்து நம்ம இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம கடந்து போகலாம். இந்த பாவம் மாம்சத்திலிருந்து எப்படி, அந்த மாம்சத்திலிருந்து இந்த பாவத்தை எப்படி மறிப்பது? ஸோ மாம்சத்தில் பாவம் இருக்குங்கிறத நம்ம அறிஞ்சிக்கிட்டோம். நம்ம பாவத்துக்கு மறிச்சிருந்தாலும் மாம்சத்தில் பாவம் இருக்கிறதால நம்மளால் நன்மை செய்ய முடியல அப்படிங்கிறதும் பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம இந்த பாவத்தை எப்படி நம்ம மறிக்கிறது அப்படிங்கிறத ப்ராசஸை நம்ம பார்ப்போம். அடுத்து ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனத்திற்கு போவோம். நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அண்ணன் சொன்னார் இல்லையா? ஸோ பழைய மனிதன் யார்? அந்த பழைய மனிதன் ஜென்ம சுவாபம். ஏன்னா ஆதாமிடத்திலிருந்து நான் இங்கே வரேன். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆதாம் எங்கவாது மனம் திரும்பினதா எழுதப்பட்டிருக்கா? பாவம் செய்தார், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பாவத்தில் விழுந்தார். ஆதாம் வாழ்ந்த பொழுது நியாயப்பிரமாணம் கிடையாது. அது மனசாட்சியின் காலம், பிரமாணம் ஆளுகை செய்திருந்த காலம். அது நான் அந்த டீட்டெயில்ஸ்க்குள்ளே ரொம்ப போல. அது நியாயப்பிரமாணம், மோசே வந்தபோது நியாயப்பிரமாணம், இப்பொழுது கிருபையின் பிரமாணத்தில் நம்ம இருக்கோம். இந்த 3 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போது ஆதாம் வாழ்ந்த காலத்தில், நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்தில் பாவத்தில் விழுந்து போன ஆதாமுக்கு எங்கிருந்து பாவம் வந்தது? வேதம் சொல்கின்றது, நியாயப்பிரமாணம் வந்த பிறகாகத்தான் இது பாவம், இது தவறு, இது சரி என்று சொன்ன பொழுதுதான் இது செய்யலைன்னா பாவம், சாபம் அப்படிங்கிறதுலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மனசாட்சியின் பிரமாணத்தின் காலத்திலும் பாவம் இருந்தது. ஏன்? எப்பொழுது ஆதாம் விழுந்து போனானோ அப்பொழுதே இந்த உலகத்திற்குள் பாவம் உட்பிரவேசித்தது. ஆனால் அந்த ஆதாம் எந்த காலகட்டத்திலும் தேவனிடத்தில் திரும்பி வந்ததாக இல்லவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி யோசிப்பேன், ஆதாம் பாவம் செய்யாத அந்த ஏதேன் தோட்டத்திலே இருந்திருந்தா எத்தனை நன்மையாக இருக்கும். தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கலாம், அதாவது தேவ பக்தியுள்ள சந்ததிகளை உருவாக்கும்படியாகத்தான் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ அந்த சந்ததி உருவாக்குறதுக்கு எத்தனை ஒரு நன்மையான காரியம் அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்திருக்கும். அவங்க மகிமையில் இருந்தார்கள்.
நான் கூட யோசிச்சுட்டு இருப்பேன், அப்போ வந்து எப்படி உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும், அடுத்த ஜென்ரேஷன் அப்போ வந்து அது ஏன்னா தேவனுடைய சாயலில் அதே மகிமை, சாயல் மட்டும் இல்லை, ரூபம் மட்டும் இல்லை, தேவ மகிமையில் ஆதாம் இருந்ததாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஏன்னா ரோமரில் எழுதும்போது பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, எல்லோரும் தேவ மகிமை இழந்து போனார்களே அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது அப்போ ஆதாம் என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு வார்த்தையை பேசியிருப்பாரு, தேவன் சிருஷ்டித்த பாடி, அப்போ அந்த சந்ததி உருவாயிருக்குமே அப்படின்னு கூட நினச்சிட்டு இருந்தேன் நான். ஒரு நாள் ஆவியானவர் கற்றுத்தந்தார். நான் இதை நான் பேசி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு நாள் சும்மா சாதாரணமாக போயிட்டு இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து எப்படி உருவானார் அப்படின்னு கேட்டார். எப்படி உருவானார்? கன்னியின் வயிற்றில் ஆவியானவர் அசைவாடின பொழுது தேவ வார்த்தை அப்படி தான் உருவாயிருக்கும் அப்படின்னார். ஓ, இப்படி வந்து நமக்கு தோணலையே அப்படின்னு நினச்சேன். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, நான் கிறிஸ்துவுக்குள் என ஆவியானவர் கற்றுத்தந்ததால் இதை நான் திடமாய் நம்புகிறேன், விசுவாசிக்கின்றேன். ஆதாமும் ஏவாளும் அதே ஏதேனில் உள்ள தோட்டத்தில் இருந்திருந்தால், ஆதாம் ஜீவனுள்ள வார்த்தையை பேசி இருக்கும் பொழுது ஆதாமுடைய ஆவி ஏவாள் மீது அசைவாடி இருந்தால், அதே தேவன் சொல்லி இருக்கின்ற பக்தியுள்ள சந்ததி அங்கே உருவாயிருக்கும். பிசாசினால் இத்தனை பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்காது. ஏன்னா இவங்க வெளியே வந்த அப்புறமா தான் நம்ம வந்து யாக்கோப்பில் படிக்கிறோம், மாம்ச இச்சையோ கண்ணின் இச்சையோ ஜீவிதத்தின் பெருமையோ இவைகள்லாம் பிதாவிடத்தில் உண்டானவைகள் அல்ல, இதெல்லாம் வந்து உலகத்தில் உண்டானவைகள். அப்போது அப்படிப்பட்ட சந்ததி அப்படித்தான் அங்கே உருவாகிருக்கும் அப்படின்ட்டு. அப்போ பாவம் அப்பொழுதே இருந்தது, பிரமாணம் வருவதற்கு முன்பாகவே. அப்பொழுது ஏன் இந்த ஆதாமை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, ஆதாமுடைய சந்ததியாகத்தான் மாம்சத்தில் நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். அதனால தான் நம்ம ஒவ்வொருவரும் பிறக்கும் பொழுது குழந்தை பாவத்தில் பிறக்கிறது. என்ன பாவம்? ஜென்ம பாவம். இட் இஸ் அ ஒரிஜினல் சின் என்று அழைக்கிறார்கள். ஸோ ஜென்ம பாவம். அப்போ அந்த பாவம் தான் கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே வருது. ஸோ அங்கே வந்து நம்ம பிறக்கிறோம். அப்போது இந்த மாம்சத்தில் தான் அந்த பாவம் குடிக்கொண்டிருக்கிறது. மாம்சத்தில் மரித்திருந்தாலும், இதே எக்ஸாம்பிள், நான் இன்னொரு எக்ஸாம்பிள் அதே நியாயப்பிரமா காலத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. யாக்கோப்பை நம்ம எத்தனை பேர் அறிஞ்சிருக்கோம்? எப்படி உயர்த்தப்பட்டார், என்ன பாடுகளுக்குள்ளே போனார், அதெல்லாம் நமக்கு தெரியும், நல்லா தெரியும். அப்போது அந்த யாக்கோப்பு எங்கேயாவது ஜெபம் பண்ணதா இருக்கா? வேதத்தில் எங்கேயுமே ஜெபம் பண்ணதா இல்லவே இல்லை. யோசேப்பு. இந்த யாக்கோப்பு யோசேப்பு தமிழில் ஜோசப். ஆமாம், மன்னிச்சிடுங்க. ஆமாம், யோசேஃபை பற்றி சொல்கிறேன் நான். யோசேஃபு வந்து யோசேஃபுங்கிறது வந்து எங்கேயுமே ஜெபம் பண்ணதா வேதத்தில் எழுதப்படலை. ஆனால் அந்த யோசேஃபு எப்பொழுதும் தேவனோடு நடந்தார் என்பதை நம்ம வேதத்திலேருந்து அறிஞ்சிக்கலாம். ஏன்னா அவர் வந்து சொல்கிறாரு, எல்லா இடத்துலையும் சொல்கிறாரு, தேவன் அவரோடு இருந்தார், அவர் செய்த காரியங்கள்லாம் வாய்க்க செய்தது. அப்போ என்ன இருந்து, அப்போ தேவனோடு அவர் நடந்தார், அவ்வளவுதான். தேவனோடு ஐக்கியமாக இருந்தார். அப்போ அதே மாம்சத்தில் பாவம் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் பாவம் செய்யவில்லை. அதே யோசேப்பு தானே, அதே ஆதாம் சந்தையில் வந்தவங்கன்னு. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் வந்து பாவம் மரித்து புதைக்கப்பட்டு கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிற நாம், புதிய ஏற்பாடின் விசுவாசிகளாக இருக்கிற நாம், இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்படுகிற விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற நாம் பாவம் செய்யாமல் இருக்கவில்லை. ஆனால் யோசேப்பு அன்று பாவம் செய்யாமல் வாழ்ந்தார். அது எப்படி முடிஞ்சது? தேவனோடு வாழ்ந்தார், தேவனோடு நடந்தார். அப்போ நமக்கு வேண்டிய காரியம் என்னன்னா, அதுலேருந்து நம்ம தேவ வார்த்தையில் நாம் இருக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது, தேவனோடு நடக்கும் பொழுது, எலியாவை குறித்து சொல்லும் பொழுது ஒரு காரியம் சொல்லப்படுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கர்த்தர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார்னா, அது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்னு சொல்வார். நம்மளால சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அதனால தான் அவர் வந்து எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பார். அதை ஒரு இத்தனை பாடுகளுக்கு போனாலும் சரி, அந்த இதில் வந்து நான் எனக்கு போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க எல்லாம் சொன்னாலும் சரி, ஆனால் அவர் சொல்லும் பொழுது அந்த அக்கினியை இறக்கும் பொழுது சொல்வார், கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நிற்கிறேன், உம்மால் அனுப்பப்பட்டவன் என்பதை விளங்கும்படியாக என்று சொல்வார். நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட நாம் ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுதும் சரி, மற்ற நேரங்களிலும் சரி, கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்கிறோமா?
கர்த்தரோடு இருக்கிறோமோ, கர்த்தரோடு நடக்கிறோமோ, அப்போ ஈனாக்கை குறித்து சொல்லும் பொழுது தேவனோடு நடந்தார், சஞ்சரித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்களால் பாவம் இல்லாமல் இருந்தது, முடிந்தது, அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். நாம் இன்று அப்படி இருக்கிறோமா? அப்போ ஏன் முடியல? என்ன பண்ணணும்? நம்ம பின்னாடி வசனங்களை பார்ப்போம். அப்போ பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, பிரதர் டைம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா? சரி, அதாவது அந்த மாதிரி இருந்தால் நம்ம புதிய ஏற்பாட்டில் நிச்சயமாக முடியும். அதுதான். அப்போ நாம இந்த மாம்சத்திற்குள் மரிக்க வேண்டியது அவசியமான காரியமா இருக்கிறது. ஏனால் கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழும்பப்படுவதற்கு, எழுப்பப்படுவதற்கு, கிறிஸ்துவோடு நாம் எழுப்பப்படுவதற்கு இது மிகவும் முக்கியமான காரியம். நாம் மரிப்பது என்பது தேவையான காரியமா இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப சொல்லலாம், அவங்களுக்கு அது இல்லை, அவங்க யாரும் சரீரத்துல மரிக்க வேண்டிய தேவை இல்லை. பழைய ஏற்பாடுல தேவனோடு அவர்கள் வாழ்ந்தால் போதும். அதனால் தான் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் எழுதும்போது சொல்றார்கள், நாங்கள் எதற்காக? அந்த கண்ணால் காணாத தேசத்திற்காக விசுவாசத்தினாலே கண்டு நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு 11வது அதிகாரத்தில் சொல்லப்படுது வசனம். அவங்களுக்கு அது இல்லை. புதிய விசுவாசிகளாக நாம் அதை நிறைவு செய்யும் பொழுது, புறஜாதியராக நிறைவு செய்யும் பொழுது, அப்பொழுதுதான் திருப்பி யூதாவுக்கு அந்த ரட்சிப்பு வரும். அப்பொழுதுதான் இது நடக்கும். அப்போ நமக்கு மரிப்பது என்பது தேவையான காரியமா இருக்கிறது. ஆகையால் நாம் இந்த 25 படித்தோம் இல்லையா? ஸோ நமக்கு ஞானஸ்தானத்தை கிறிஸ்துவுடன் ரோமர் 6:6. ஸோ பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான். ஸோ நாம் அப்போ சிலுவையில் அறையப்பட்டுட்டா முடிஞ்சிடுமா? இதை நம்ம கலாத்தியர்ல சொல்லப்படுது. கலாத்தியர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப காமனான வசனம். கலாத்தியர் 5:24. ஸோ சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே. அப்போ நம்ம சிலுவையில் அதை அறையும்படியாக, ஒவ்வொரு நாளும் அறையும்படியாக. அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்வார், இவ்வளோ பெற்றுக்கிடும் அனுதினமும் நான் சாகிறேன், செத்து. இது ஏதோ காமெடி சீனில் சொல்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவரே அப்படி சொல்கிறாருன்னா அப்போது நம்மலாம் ஏமாத்திரம், நம்மளால் அப்படி மறிக்க முடியுமா? அப்போது இது தெளிவாக சொல்லப்படுது. அப்போ சிலுவையில் அறையப்பட வேண்டியது. அப்போது கொண்டு போய் ஒரு மனுஷனை, ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியை கொண்டு போய் சிலுவையில் நம்ம மறிச்சிட்டா, அப்போ சரீரம் வேற, மாம்சம் வேற. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரீரம்ங்கிறது நம்ம கண்களால் காணக்கூடிய ஒன்று. மாம்சம் என்பது ஆவியில் இருக்கக்கூடிய காரியம். அதை நம்மளால் கண்களால் காண முடியாது, ஆனால் உணர முடியும் அந்த காரியத்தை. அப்போ அப்படிப்பட்ட காரியத்தை நாம சிலுவையில் அறைஞ்சிட்டா அப்போ நாம் மாம்சத்திற்குள் மரித்து விடுவோமா? இப்போ அதை தான் நம்ம படித்தோம். இப்போ என்ன படித்தோம்? 24. ஸோ மாம்சத்தையும், அப்போ மாம்சம் இருந்தால் அதுக்கு ஒரு ஆசை இச்சைகள் இருக்கும் அப்படிங்கிறது வேதத்திலேருந்து அறிஞ்சுக்கிறோம். ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறீர்களே. அதிலேயே நீங்கள் அதே அதிகாரத்தில் 6வது, அதாவது அதே புக்கில் 6வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிச்சோம்னா, அப்போ மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அப்போ கண்டிப்பா நம்ம மரிக்க வேண்டியதும் பிழைத்திருக்க வேண்டியதும் இந்த வசனங்கள் இருந்து நமக்கு தெரியுது. மாம்சத்தில் இல்லை, கலாத்தியர் 6:7-8 தானே? அதுதான். இல்லை இது அப்புறமா எஸ் படிங்க ஃபுல்லாக. ஸோ மாம்சத்தில் விதைக்கிறவன் மாம்சத்திற்குண்டான அழிவு தான். அப்போது சரீரம் மண்ணிலிருந்து வந்தது, அழிவுக்குண்டான அழிவுக்கு போகும். ஏன்னா மாம்சமும் அதோட ரிலேட்டட் இது. அப்போ அதில் வரக்கூடியது அழிவு தான் வரும் அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லுது. அதுலேயே நமக்கு ஆவி இருக்கிறது. அந்த ஆவியில் நாம் பிழைத்திருக்கும் பொழுது
அப்போ என்ன ஆகும்? நமக்கு ஆவியில் பிழைத்து இருக்கும் பொழுது நாமோ இதைத்தான் ரோமர் 8:2 சொல்லப்படுது. ரோமர் 8:2 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகிறது. அப்போ 2 பிரமாணம் அங்கே சொல்லப்படுது. ஸோ ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம், இப்போ அதை தான் பார்த்தோம். ஸோ எதனால் பிழைப்போம்? ஆவியினால் பிழைத்தால், ஆவியின் பிரமாணத்தினால் பிழைத்தால் நமக்கு பலன் ஜீவன், நித்திய ஜீவன். அதே நம்ம எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம்னா, இந்த உலகத்தில் உள்ள, தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த உலகத்தில் உள்ள 8:2 இருக்கு, பாவம் மரணம் என்கின்ற பிரமாணங்கள். இது எங்க இருக்கு? இந்த உலகத்தில் உண்டான பிரமாணங்கள் தான் இது. ஏன்னா பாவம் செய்த பொழுதுதான் அது ஒரு பிரவேசித்தது, முன்னாடி இல்லை. ஸோ இந்த பாவம் மரணம் என்கின்ற இந்த பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு அதிலிருந்து நாம் ஆவியின் பிரமாணத்திற்கு நாம் கீழ்ப்பட்டு இருக்கும் பொழுது நாம் அது எப்போ முடியும் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, இங்கிலீஷ் பதில் இன் கிரைஸ்ட்னு தான் இருக்கும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் வாழும் பொழுது நாமும் இது நம்மளால் முடியும். ஸோ அப்போ தான் நம்மளால் முடியும். அப்போது நமக்குள்ள ஆவி ஆத்மா சரீரம் உண்டு. இந்த ஆவி ரட்சிக்கப்பட்டது, ஆத்மா ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அனுதினமும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசுவின் ரத்தத்தினால வார்த்தையினால கழுவி புதுப்பித்து நம்மளை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறோம். அது பரிசுத்தம். ஏன்னா அது இந்த உலகத்தில் நம்ம வாழ்கின்ற நாட்களில் மீண்டும் 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 கரைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை நம்ம திருப்பி திருப்பி சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி தேவனோடு ஒப்புரலாகிட்டே இருக்கோம். அப்போ சரீரம் மீட்கப்பட வேண்டியது, அதுதான் நம்ம ரோமர் 8:11 வாசிக்கிறோம். ஸோ நம்ம சரீரம் மீட்கப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போது நம்மளுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது. பிதாவிடத்தில் பிதாவிடத்தில் போயிடும் ஆவி. ஆத்மா ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த சரீரம் ரட்சிக்கப்பட வேண்டிய ஒன்று. அப்போ இதில் நமக்கு இதுவரையும் நம்ம அறிஞ்சதில் பாவ மனிதன் புதைக்கப்பட்டு நீதியின் மனிதனாக எழுந்திருக்கிறோம். ஆனால் மாம்சத்தில் மரிக்க வேண்டும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மாம்சத்தை சிலுவையில் அறைய வேண்டும். அப்போது இச்சைகளினால் தான் மாம்சம் பாவம் செய்கிறது, பாவத்தில் இருக்கிறது. அப்போ அதை நம்ம சிலுவையில் அறையணும். அதனுடைய முடிவு என்ன? அழிவு. அப்படி இல்லாத ஆவியின் பிரமாணத்தில் நாம் செயல்பட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் ஜீவன். இதுவரையும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து எப்படி இந்த மாம்சத்தில் நாம் மரிப்பது? சிலுவையில் அரைஞ்சிட்டா முடிஞ்சிருச்சா? அப்போ எல்லா மனுஷனையும் சிலுவையில் அரைஞ்சிட்டா அப்போ எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளே போயாது, கர்த்தருடைய வருகையில் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரையும் பரலோகம் போயிடலாமா? சொல்ல முடியாது, நிச்சயமாக சொல்ல முடியாது இல்லையா? சொல்ல முடியுமா நம்மளால? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? எப்படி நாம் மரிப்பது? மரிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி மரிப்பது அப்படிங்கிற அடுத்த வசனங்களை அதே ரோமர் இப்போ 6:6 படிச்சிட்டோம் இல்லையா? 24 படிச்சிட்டோம். அடுத்து 6:7 படிங்களா ரோமரில். எதில் மரித்தவன்? மாம்சத்தில் மரித்தவன். ஒரு வார்த்தை முன்னாடி போட்டுக்கினே உங்களுக்கு சரியாக இருக்கும். மாம்சத்தில் மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா? நம்ம பாவத்திற்கு மரிச்சோம். இப்போ என்ன சொல்றாரு? அதே பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது சொல்றாரு நமக்கு, மாம்சத்தில் மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அப்போ நமக்கு இப்போ வழி கிடைச்சிருச்சு. எப்படி நம்ம இந்த மாம்சத்தில் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும் அப்படின்னா, மாம்சத்தில் மரித்தவன். அப்போ மாம்சத்தில் நம்ம மரிச்சா விடுதலையாக்கப்பட்டுடுவோம் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அடுத்த வசனத்தை நம்ம படிப்போம், 6:14 படிப்போம். அதுலேயே இப்போ நம்ம முன்னாடி வசனத்தில் சொன்னார் பாவத்திலேருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்போ நம்ம விடுதலையாக்கப்பட்டுட்டா அப்புறமா சுவாதீனத்துக்கு வந்துடும், நம்மளை அதை இனிமேல் கட்டுப்படுத்தாது இல்லையா? அப்போ அது எப்போ முடியும் அப்படிங்கிறத பின்னாடி வசனத்தில் அவர் சொல்கிறாரு, 14 சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு? அதில் கிருபையின், அப்போ கிருபையின் பிரமாணத்துக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம், சுவாதீனத்தின் பிரமாணத்துக்கு கீழே தான் இருக்கோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் நாள் வரை நியாயப்பிரமாணம் தான் இருந்தது. இயேசு கிறிஸ்துவ நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபையின் பிரமாணத்திற்கும் இடைப்பட்டவராக இருந்தார். அவர் தான் அதை பிரிக்கிறாரு. ஸோ சிலுவையில் அவர் மரித்த பொழுது
நம்ம கிருபையின் பிரமாணம் செயல்பட ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா தான் ரட்சிப்பு நமக்கு வந்தது, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ கிருபையின் பிரமாணத்திற்குள் இருக்கிற நாம் என்ன ஆகும்னு சொல்றாரு? உங்களை பாவத்திலிருந்து மேற்கொள்ள மாட்டாதே, விடுதலை ஆக்கிட்டோம், இனிமேல் அது முயற்சி செய்தாலும் முடியாது. இது உண்மையா? உண்மை. ஏன்னா வேத சத்தியம் சொல்லுது, வேத வாக்கியம் சொல்கிறது, அப்போ அது சத்தியம் தான். அப்போ இது ப்ராக்டிக்கலா உண்மைதானா? இப்படி கேட்ட பிரதர் என்ன சொல்ல தெரியல. ப்ராக்டிக்கலா பாசிபிள் தானா? இல்லைன்ட்ட. அப்போ ப்ராக்டிக்கலாகவும் வந்து எப்படி பாசிபிள் ஆக்கணும் அப்படிங்கிறதும் வேதம் நமக்கு கற்றுத்தருது. அப்போ ஆனால் நிச்சயமா ஒரு சத்தியம் நமக்கு தெரியுது, இதிலிருந்து பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதே. நான் இதை சில விளக்கங்களை கொடுத்தா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் ஜென்ம சுவாபத்திலிருந்து வந்திருக்கோம், எத்தனையோ காரியங்களை வந்திருக்கோம், சில காரியங்களை விடுதலை ஆகியிருக்கிறோம், சில காரியங்களை முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், சில காரியங்களை இன்னும் விடுதலை ஆக்கப்பட வேண்டிய அநேக காரியங்கள் நமக்குள் இருக்கலாம். ஆனால் நாம் பாவம் செய்ய நினைக்கும் பொழுது, நாம் விட்டு கொடுக்கும் பொழுது பாவம் செய்கிறோம். அப்படி செய்யும் பொழுது கூட நமக்கு பாவம் செய்ய திராணி இருக்கிறதா? நீங்களே சோதிச்சு பாருங்க. உடனே செய்ய முடியாது ரட்சிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு. உலகத்தில் இருப்பவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் பாவம் செய்ய நினைத்தால் இமை பொழுதில் அவர்களால் முடியும். நாம பாவம் செய்ய நினைத்தால் நம்மளால முடியாது. ஒன்றும் வேண்டாம், சின்னதா நீங்க பொய் சொல்லி பாருங்களேன். இதை நான் ரட்சிக்கப்படுவதை விட்டுருங்களேன். நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், நான் கவனிச்சிருக்கிற குழந்தைங்க ஒரு 10 வயசு வரையும், அது இட் இஸ் கால்ட் இன்னசென்ட் பீரியட் நம்ம சொல்றோம். அது என்ன சொல்றது, அறியாமை இல்லை, இன்னசென்ட்டாக இருக்கிறது அப்படின்ட்டு. ஸோ எந்த ஒரு கள்ளங்கப்படமும் இல்லாத ஒரு காலகட்டம். நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட வேணாம்னு அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, அப்படி டேபிள் மேலே இருந்தால் ஐஸ்கிரீம் எடுத்து ஒரு ஸ்பூனை சாப்பிட்டுட்டா, ஒரு ஸ்கூப்பை சாப்பிட்டுட்டு அம்மா உள்ளே வந்தோடனே அந்த குழந்தை போய் இந்த கதவுக்கு பின்னாடியோ ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடியோ எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கும். யார் கற்றுக் கொடுத்தது? என்ன சுவாபம்? ஜென்ம சுவாபம். பாவம் செய்ய வச்சது ஜென்ம சுவாபம். அதான் அந்த ஜீன் வந்து ஆதாம் கிட்ட இருந்து வந்த ஜீன், அதை மீறி, தாயின் வார்த்தைக்கு மீறி எடுத்து சாப்பிட சொன்னது ஆதாமுடைய ஜீன். ஆனால் அது செய்ததினால் தன்னை மறைத்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது யார்? ஆதாம் கற்றுக் கொடுத்தார், அவர் செஞ்சாரு. அது எங்கிருந்து வந்தது? ஆதாம் ஏன் செஞ்சார்? நீங்க அங்கேயே போங்க. ஏன் செஞ்சார்? அப்போ நமக்குள்ள மனசாட்சியின் பிரமாணம் என்று ஒன்று தரப்பட்டு இருக்கிறது. அந்த மனசாட்சி நம்மை குற்றப்படுத்துகிறது, நம்மை சுட்டி காட்டுகிறது. அந்த குழந்தைக்கு கூட புரியுது, அப்போ போய் ஒளிஞ்சுக்குது. யாரும் கற்றுக் கொடுக்கல அந்த குழந்தைக்கு. அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு அப்போ அதே போலத்தான் வந்து இந்த நமக்குள் தரப்பட்டிருக்கிற கிறிஸ்து அப்போ நம்ம பாவம் செய்ய நம்மை விடுவதில்லை. ஆவியானவர் தரப்பட்டிருக்கிறார். ஈவன் அந்த அடுத்த வசனங்கள் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்கு. ஸோ கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள, தேவ ஆவியானவர் வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற. நமக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயல் புரியுறவங்க. நமக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்கு. கிறிஸ்துவின் ஆவி தான் ஜெயங்கொண்ட ஆவி. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருப்பதினால் நம்மை சாதாரணமாக பாவம் செய்ய விடாது. நம்ம கட்டாயப்படுத்தி நம்ம பாவம் செய்கிறது, அது நம்ம விசுவாசிகள் நம்மளா விருப்பப்பட்டு பண்ணுறது, அது இதை நான் சொல்ல வரல. ஆனால் சாதாரணமாக அப்போ பாவம் செய்வதற்குண்டான திராணி இல்லை. அதனால தான் எபிலிட்டி நாட் டு சின். நமக்கு அந்த 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 திறனே, அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த எபிலிட்டி, அந்த அந்த தகுதியே நமக்கு இல்லாமல் போயிடுது. ஏன்? பாவ மனிதன் புதைக்கப்பட்டான். இல்லை, நமக்குள்ள இருந்தா தானே, அதை தான் புதைச்சிட்டாரு. அப்புறமா எங்கிறது அது செயல்படும்? ஆனாலும் நாம் செயல்படுவது விசுவாசிகள் எதனாலன்னா, நாமும் அனுமதிக்கிறதுனால. ஆதாம் பாவம் செய்யும் போது தடுத்து நிறுத்தலை. தேவன் வந்து செய்யாத செய்யாத, வேண்டாம் வேண்டாம், நான் தான் உனக்கு சொன்னேனே அப்படின்னு சொல்லலை. நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். பிசாசு வந்து பல வருடங்களாக அவன் காத்திருந்து, ஒரு நாள் 2 நாள் அது நடக்கலை. பல வருடங்களாக காத்திருந்து, அப்போ ஆதாம் இடத்துல வந்து சொல்லியிருக்கலாமே, இந்த ஜீவ விருட்சத்தில் இருக்கிறத நீ புசிச்சுட்டா அப்படின்னும், அதே போல அது பக்கத்திலேயே வச்சிருக்காரு அறிவின் விருட்சம், இதுல இருந்து நீங்க புசிச்சுட்டா, ஏன்னா இது 2 தான் நான் சாப்பிட வேணாம்னு சொல்லியிருந்தாரு, புசிக்க சொல்லியிருக்கலாமே, சொல்லலை. வார்த்தையை வாங்கினவன் ஆதாம். அவனுக்குள் அந்த பிரமாணம் இருந்தது. கிறிஸ்து
அதாவது இன்னைக்கு கிறிஸ்து, இப்போ அன்று வந்து ஆதாமுக்கு வந்து ஏவாள் சபையாக கொடுக்கப்பட்டவள், அதை காத்து தேவனுடைய சமூகத்தில் சேர்க்க வேண்டிய வேலையை கொடுக்கப்பட்டவன் ஆதாம். அப்போ இந்த வார்த்தை பிரமாணம் ஏவாள் இடத்தில் தரப்பில்லை, அவளுக்குள்ள இல்லை. அவளுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் யாரை வந்து கேட்கணும்? ஆதாமை கேட்கணும். அவன் தான் ஆசாரியன். அதனால தான் பிசாசு என்ன பண்றான், ஆதாம் இடத்துல பேசல. ஏன்னா இவன் சொன்னா வார்த்தையில கொண்டு ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஆனா ஏவாள் இடத்துல சொன்னா அவகிட்ட வார்த்தை இல்லை. ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நாள். அப்போ அதனால தான் ஏவாள், அப்போ நீங்க சொல்லலாம் அப்புறம் ஆதாமும் சாப்பிட்டான். இது ஒரு நாள்ல நடக்கல. ஆதாம் இந்த விஷயத்தை ஏவாளிடம் சொல்லி இருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் இருவரும் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். பல நாட்கள் கன்வின்ஸ் ஆன அப்புறமா ஆதாம் தேவனிடத்தில் அதை கொண்டு செல்லவும் இல்லை. கொண்டு சென்றிருந்தால், அதனால தான் யோபு சொல்லும்போது தெளிவா சொல்லுவாரு, ஆதாமை போல் என் மடியில் பாவத்தை மறைத்து வைத்தேனோ. நான் மறைச்சு வைக்கல. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கொண்டு போய் என்னுடைய பிள்ளைகள் கூட மனதில் தவறாக தூஷணம் செய்திருப்பார்களோ என்று பலி கொடுத்து தேவனோடு ஒப்புறான். எதையும் நான் மறைச்சு வைக்கல. ஆனால் ஆதாம் எந்த இடத்திலும் அதுபோல் தேவனிடத்தில் சென்றதாக வேதம் சொல்லவில்லை நமக்கு. அப்போ நம்மளால ஏன் இந்த எபிலிட்டி இல்லாத போயிடுச்சு, இந்த பாவம் செய்வதற்குள்ளான திறன் இல்லாத போயிடுச்சு அப்படின்னா இதனால தான். அதனால வந்து கிருபைக்கு கீழ்ப்பட்டிருப்பதனால் பாவம் நம்மளை மேற்கொள்ள மாட்டாதே. சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். ஏன்னா ஸோ நமக்கு வந்து ஜஸ்ட் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ராக்டிக்கல், இப்போ வந்து பாவம் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது. எப்படி மாம்சத்தை சிலுவையில் மறிக்கணும், சிலுவையில் அறையணும், அதனால் மறிக்குங்கிறது பார்த்துட்டோம். இப்போது இதெல்லாம் வந்து ஒரு தியாலஜிக்கலாக இருக்கக்கூடிய காரியங்கள். வேதத்தில் பிரதர் சொன்னார் இல்லையா, ப்ராக்டிக்கலாக முடியுமா? முடியாதுன்ட்டார். அப்போ ப்ராக்டிக்கலாக முடியறதுக்கும் வேதம் நமக்கு ஆலோசனை தருது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனங்களை வாசிப்போம். நம்ம ரோமர் 8வது அதிகாரம் 6லிருந்து 10 வசனங்கள். ஓகே, இந்த 2 வசனங்களை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இப்போ மாம்சம்னு பார்த்தோம். மாம்சத்தில் முக்கியமான காரியம் என்னன்னா சிந்தை. இட்ஸ் a battlefield for the mind, is the battlefield for the devil. ஸோ பிசாசனுடைய யுத்த களமாக இருப்பதே நம்முடைய மனசு தான். ஏன்னா நம்முடைய ஆவியை அவனால் தொட முடியாது, அது ரட்சிக்கப்பட்டுடுச்சு. தேவன் முத்திரை போட்டிருக்கார், அவர் ஆவியை கொண்டு நம்ம மேல முத்திரை போட்டிருக்கார், நம்ம அவனால் தொட முடியாது. அப்போ இந்த சரீரம் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆத்மா ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பொழுது எங்கே தான் அவன் தொட முடியும்? ஒரு விசுவாசிய மனதில் தான் தொட முடியும். அப்போ மனசுக்குள்ளே வந்துருவானா? நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிலாம் கூட சொல்லுவோம் இல்லையா, அதாவது இப்போ பிசாசு கிளம்பி போச்சு அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆவியானவர் உள்ளே வந்துட்டா எந்த பிசாசும் அது மீண்டும் அந்த சரீரத்திற்குள் உட்பிரவேசிக்கவே முடியாது. அப்போ அவங்களுக்கு எங்கேயோ அப்போ அவங்க வந்து சரியா இல்லையே என்ன? மனதிலே தாக்கத்தை உண்டாக்க முடியும். ஏன்னா தேவன் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். பிசாசினால் ஒரு விசுவாசியை தொட முடியாது. ஆனால் மனதில் ஒரு தாக்கத்தை உண்டாக்க பிசாசினால் முடியும். அதுவும் அவன் அனுமதிச்சாதான். அப்போ பிசாசு எந்த இது, அதனால தான் வந்து கொரிந்தியரில் எழுதும்போது சொல்லுவார், அதாவது எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்குரியவர் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலன் கொண்டதா இருக்கிற. எந்த அரண்களை? இட்ஸ் ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கு. ஸோ மனது தான் அரண்கள். மனது த ஸ்ட்ராங் ஹோல்டு. நீங்கள் அந்த காலத்து கோட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் நம்ம? அரணான கோட்டை. எப்படி கட்டியிருப்பாங்க? அந்த 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 கோட்டையோட அகலம் வந்து இதோ இன்றைக்கி சீன பெருஞ்சுவர் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அதுதான் அகலமானது அப்படின்ட்டு. ஸோ நீளமானது அப்படின்ட்டு அதுக்குள்ளே எத்தனை ரதங்கள் ஓடும், அத்தனை ரதங்கள் வந்து அது நடுவில் ஓடும். அப்போது அந்த காலத்தில் கோட்டை நம்ம இதுலேயே வாசிக்கிறோம் இல்லையா, எப்படி கோட்டைகள்னா அது நடுவில் வந்து 3 ரதங்கள் 4 ரதங்கள். அதாவது 2 வே 4 வே இன்னைக்கு நம்ம சொன்னால், நம்மளுடைய லாங்குவேஜில் சொன்னால். ஸோ அந்த அளவுக்கு அரணான கோட்டைகளை கட்டியிருந்தார்கள். இப்படிப்பட்ட அரணான கோட்டையும் உடைத்து உள்ளே வருவதற்கு பிசாசு முயற்சிப்பான். அதனால தான் அவர் சொல்றாரு,
எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்குரியவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்க. இப்படி கொண்டு வந்து வைக்கின்ற அந்த பிசாசின் அரண்களை எங்க கொண்டு வந்து வைக்கிறான்? விசுவாசனுடைய மனசுல கொண்டு வந்து வைக்கிற இந்த அரண்களை நிர்மூலமாக்க என்ன எங்களுடைய போராயுதங்கள்? ஜெபம். அந்த ஜெபத்தினால தான் இந்த அரண்களை நிர்மூலமாக்க முடியும் அப்படிங்கிறது. அப்போ முதல் காரியம், அப்போ இந்த மாம்சத்தில் மரிப்பதற்கு நமக்கு தேவையான இந்த பிராக்டிக்கலான ஒரு 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 பகுதி என்னன்னா, நம்முடைய சிந்தை, நம்முடைய யோசனைகள், நம்முடைய எண்ணங்கள். இது எங்க இருந்து நமக்குள்ள கிளம்பி வருதுங்கிறத பார்க்கணும். இப்போ பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆவியில் பிழைத்திருக்கிறோம். ஆவியில் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் எது? இந்த வேத வசனம் தான் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். இதை கொண்டு நாம் சிந்திக்கிறோமோ, அதனால் தான் இது தாவீது சங்கீதக்காரர் புஸ்தகத்தில் 169 சங்கீதம் அதில் எழுதும்போது, உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து மறைத்து வைத்தேனே, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி. அப்போ பாவம் செய்யாத இருக்கணும்னா பழைய ஏற்பாடு விசுவாசிகளே சொல்றாங்க, உம்முடைய பிரமாணங்களை என் இருதயத்தில் மறைத்து வைத்தேனோ. தமிழ்ல வந்து வைத்து வைத்துன்னு இருக்கும், இங்கிலீஷ்ல வந்து ஹைடுன்னு கொடுத்துருப்பாங்க, மறைத்து வைத்தேனோ. அப்போ அதை வச்சா, அப்போ இருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரமாணங்கள் தான் நம்முடைய சிந்தைக்கு வரும் பொழுது, அப்பொழுது பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். இயேசு கிறிஸ்துவை சோதித்த பொழுது அவர் அப்பாலே போ சாத்தானே, பின்னிட்டு ஓடிப்போ என்று அவர் சொல்லல, கடைசியாக சொன்னார். ஆனால் அவர் ஒவ்வொரு தடவையும் சொன்ன பொழுது ஒரே ஒரு வேத சத்தியங்களை கொண்டு தான் அவனை நிராகரித்தார். அந்த வேத சத்தியங்கள் அப்பொழுது நம்முடைய இருதயத்தில் வைத்தால் நம்முடைய சிந்தையை மேற்கொள்வதற்கு இது போதுமா? இல்லை. நமக்கு தேவ வல்லமை தேவை, ஆவியானவர் தேவை, அபிஷேகம் தேவை, இதெல்லாமும் தேவையா இருக்கு. அப்போ நல்லா நான் பைபிளை மக்கப் பண்ணி எல்லாத்தையும் இல்லைங்க. வேத வசனங்கள் ரீமாவாக நமக்குள் உட்பிரவேசிக்க வேண்டும். இது வந்து இட்ஸ் a letters. இது நமக்குள்ள அது வந்து சத்தியமாய் ஆவியில் உட்பிரவேசிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்குள்ள இருந்து அந்த இருதயத்திலிருந்து அந்த வேத சத்தியங்கள் நமக்கு வெளிப்படும். அப்பொழுதுதான் அந்த வார்த்தை அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தையாய் இருக்கும். இயேசு சொல்கின்றார், ஏசாயா புஸ்தகம், எரேமியாவா, என்னுடைய வார்த்தையை நான் அனுப்புவேன், அது அந்த எதற்காக அனுப்பப்பட்டதோ அந்த வார்த்தை அனுப்பின காரியத்தை நிறைவேற்றும், வாய்க்க செய்யும், விருதாவா என்னிடத்தில் திரும்பாது. ஸோ அந்த புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்காரு. அப்போ அந்த வார்த்தைகள் நம்ம இடத்திலிருந்து அப்படி புறப்பட்டு போகணும் அப்படின்னா, எப்போ புறப்பட்டு போகும் அப்படின்னா, இருதயத்தில் அந்த வார்த்தைகளை நாம் வைத்திருக்க வேண்டும், அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டு ஆவியில் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறேனே. எதுக்கு ஜெபிச்சார் அவரு? சும்மா வந்து அவருக்கு பொழுது போல அப்படின்னு இதெல்லாம் நான் விட்டுட்டேன் அப்படின்னா இல்லை. அபிஷேகம் நிரம்பினா தான் அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் கடந்து போகும். அப்பொழுதுதான் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது, அதனால தான் எலியா தைரியமா சொல்றாரு. எவ்வளவு பெரிய ராஜா அவன், எல்லாம் அப்படி வந்து சொன்ன அதே எலியா வந்து இந்த எசபேலுக்கு பயந்து உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்போ தைரியமா வந்து சொல்றாரு, எப்படி ஓடுறாரு, நீ போ அப்படிங்கிறார். ஆனால் அவருடைய வல்லமை எப்படி இருந்தது? அந்த ரதத்திற்கு முன்னாடி ஓடிட்டாரு. எங்கிருந்து வந்தது? ரதத்துக்கு முன்னாடி ஓட முடியுமா? நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். அப்போ நமக்குள் வார்த்தையும் இருக்க வேண்டும், வல்லமையும் இருக்க வேண்டும், அபிஷேகமும் இருக்க வேண்டும். இப்பொழுது நாம வாசித்த அப்போ மாம்ச சிந்தையை நாம் மேற்கொள்ள முடியும். 6-7 வாசிச்சோம். அடுத்த வசனங்களை நம்ம வாசிப்போம். இதுதான் மாம்சத்திற்கு விரோதமான, அதாவது தேவனுக்கு விரோதமான பாவம் தான் மாம்ச சிந்தை என்று நாம் அறிந்து கொள்கின்றோம். அதே போல நாம ஜீவனுள்ள பிரமாணம் நமக்குள் இருந்ததென்றால் அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய காரியம் சமாதானமும் ஜீவனும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ 8வது வசனம் வாசிப்போம். சோ மாம்சத்துக்கு உட்பட்டு இருந்தா தேவன் அதுல பிரியப்படுறது இல்லை. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல்
ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஸோ இது ஏன் இதில் சொல்லிடுறாரு, அடுத்து போயிடலாம். அப்போது தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கா இல்லையா? எல்லாரும் முழுக்க ஞானஸ்தானம் பெறும் பொழுது தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நான் அந்நிய பாஷையில் பேசுறது அதை பற்றி நான் சொல்லலை. முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது அத்தனை பேருக்கும் தேவ ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்போது தேவ ஆவியை நாம் பெற்றுக்கொண்டிருந்தால் மாம்சத்திற்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருக்கிறோமே. வேதம் சொல்கின்றது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அதுதான். ஸோ கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்கா இல்லையா? கிறிஸ்துவின் ஆவியை அத்தனை பேரும் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் தேற்றவாளராய் இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், சத்தியத்தில் நடத்துகிறாரு. அப்புறமா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். எல்லா காரியங்களும் நமக்கு செய்கிறார். கிறிஸ்துவின் ஆவி பெற்றிருக்கிறோமா? இதை நாம் கொஞ்சம் நம்மளை நிதானித்து பார்க்க வேண்டும். பவுல் எழுதும்போது கொரிந்தியரில் சொல்றார், நம்மளை நாம் நிதானித்து பார்த்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோமே. இதை பந்தி எடுத்துக்கும் போது கண்டிப்பாக தவறாத எத்தனை பேரும் சொல்லிடுறோம். அப்போ கிறிஸ்துவின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவின் ஆவியை நாம் உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக மாம்ச பிரமாணத்தை மேற்கொண்டு ஆவியின் பிரமாணத்தில் நம்மளால் செயல்பட முடியும். இப்போ பிரதர் ஆமாம் பாசிபிள் ப்ராக்டிகலா அப்படின்னு சொல்லுவார். எஸ். ஸோ அடுத்த வசனத்தை படிப்போம். 10. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அவ்வளோதான். ஸோ அப்போ மாம்சம் பாவத்தின் நிமித்தம் மரித்தது. இதைத்தான் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லுவார், இந்த கடைசி வசனம் 5வது சாப்டரில். ஸோ அதாவது பாவத்திற்கு ஏதுவான பாவம் மரணத்திற்கு ஏதுவாக நம்மளை ஆண்டு கொண்டிருந்து விடுதலையாக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை ஆண்டு கொண்டு நீதியினால் ஆண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது அங்கே அது எப்படி நமக்கு வந்தது? இப்போ நம்ம அந்த டீட்டெயில்ஸ் போக வேணாம். எப்படி ஒரே மனிதனால் இன்னைக்கு முதல் ஆதாம் கடைசி ஆதாமாக. அப்போது இதிலிருந்து இந்த வசனத்திலேருந்து நாம் இந்த காரியத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். அப்போது ஆவியானது நீதியின் நிமித்தம், இது தேவனால் தரப்பட்டிருக்கு, அவருடைய நீதியின் நிமித்தம் நாம் ஜீவன் உள்ளவர்களாய் ஆகியிருக்கின்றோம். என்ன பர்பஸுங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எதுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? எல்லாரும் கூப்பிட்டாங்க, ரட்சிப்புள்ள வந்துட்டோம். தேவனை தொழுது கொள்ளணும். ஆத்துமால ஒரு பாரம் இருந்தது. சங்கீதக்காரர் சொல்றது போல் ஸோ ஆத்துமால தேவனை குறித்து, அப்பா மான்கள் நீரோடைக்கு காஞ்சி கதறுவதை போல அப்பா எங்களுடைய ஆத்துமால இருந்தது, நாங்கள் வந்துட்டோம். இல்லை, நித்திய ஜீவனுக்காக. ஏனால் ஆதாம் இழந்ததை அவன் மீண்டும் அங்கே செல்லக்கூடாதுன்னு சுடரொளி பட்டயங்களை வைத்திருக்கார், கேருபீன்களை வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கார். மீண்டும் அங்கே யாரும் போயிடக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ அதுக்குள்ளே உட்பிரவேசிப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது, ஒரு வழி இருக்கிறது. அதற்காக அப்போ அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறார். இந்த ஜீவனை பெற்றுக்கொள்வது என்னன்னு சொல்லிட்டாரு. நித்திய ஜீவனை நாம் எப்போ சுதந்திரித்துக் கொள்வோம்? அதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அதற்காகத்தான் இதிலும் வசனங்கள் இருக்குது. ஆனால் நிறைய டைம் ஆகிடும் நம்ம, அதனால் நான் இதோட போகிறேன். ஸோ நமக்கு ஜீவன், அப்போது ஆவியின் பிரமாணத்திற்கு வந்தால் நமக்குள்ள ஜீவன் நிச்சயமாக வந்துடும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த வசனம் 6:18 ரோமர், அதே இதில் 6:18 வாசிச்சோம்னா, அப்போ இப்போ தானே பார்த்தோம் இல்லையா நம்ம. ஸோ பாவத்திலேருந்து நம்ம மரிச்சிட்டோம், விடுதலை ஆக்கப்பட்டுட்டோம். அப்போ என்ன ஆகிட்டோம்? இப்போ நம்ம பார்த்தோம் நீதின்னு இந்த ஆவியின் பிரமாணம் நீதியினால் நமக்கு வந்திருக்கிறதுன்ட்டு. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாக்குதலில் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆமாம். ஸோ அது அடுத்த. ஸோ பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு, அப்போ நம்ம இப்போ யாருக்கு அடிமைகளாக இருக்கிறோம்? ஏன்னா முன்னாடி வசனம் சொல்லணும், யாருக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோமோ, யார்களுக்கு கீழ்பட்டிருக்குமோ அவர்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம், அவர்களுக்கு தான் செய்வோம் அப்படின்னு முன்னாடி வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இன்னைக்கு நாம் நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறோம். இப்போது நம்ம இப்போ பார்த்துட்டோம், பிரதர் ஆமான்னு சொல்லிட்டார்.
இப்போ நம்ம ஒரு சிந்தையை பார்த்துட்டோம். இது மட்டும்தானா? இன்னும் ஒரே ஒரு வசனத்தை சொன்னால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். நான் ரொம்ப டீட்டெயிலாக போல, ஒரு வசனத்தை வாசிச்சா உங்களுக்கு இன்னும் தெளிவடைஞ்சிரும். அதே 6வது அதிகாரம் 13வது வசனம் 19வது வசனம் வாசிப்போம். நீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். ஓகே, இங்கே 13ஓடு இருங்க, இப்போ பார்த்துருவோம் இதை. அப்போது நம்மளுடைய இப்போ பார்த்துட்டோம், ஒன்று பார்த்தோம், சிந்தை நம்ம மாம்சத்தில் மரிக்கிறதுக்கு. அடுத்தது நம்முடைய அவயங்கள். ஏன்னா இந்த சரீரம் வந்து 5 புலன்களால் தான் செயல்படுதுங்கிறது நம்ம எல்லாரும் அறிஞ்சது. இந்த 5 புலன்கள், அப்போது இதில் இருக்கக்கூடிய அவயங்கள் வந்து இந்த புலன்களாக ஆத்துமாங்கிறது வந்து உணர்ச்சிகளின் பீடமாக, அதாவது உணர்வுகளின் பீடமாக இருக்கிறது. சரீரத்தில் இருக்க உணர்வுக்கு பேர் உணர்ச்சின்னு பேர். இட் இஸ் அ சென்ஸ்ன்னு நம்ம இங்கிலீஷ்னு சொல்கிறோம் இது. ஆனால் இந்த உணர்வுகள், அப்போ இந்த உணர்வுகள் வந்து தான் ஆத்மாவினுடைய ஒரு பகுதி. ஆத்மாவில் 3 பகுதி இருக்குது, அதுல இருந்து ஒரு பகுதி உணர்வுகளின் பீடமாய் ஆத்மா இருக்குது. அப்போது இந்த உணர்வுகள் செயல்படுவது எங்கே அப்படின்னா நம்முடைய இந்த சென்சஸ் வழியாக, இந்த 5 புலன்கள் வழியாக. அப்போது இதில் நம்ம செயல்படுவதற்கு இப்போ என்ன சொல்லுது? அப்போது நம்ம என்ன வாசித்தோம்? இப்போது நம்முடைய அவயங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். அப்போது தேவ வார்த்தையின் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்தின்படி நம்முடைய பார்வையாக இருக்கட்டும், நம்முடைய பேச்சாக இருக்கட்டும், நம்முடைய சுவாசமாக இருக்கட்டும், நாம் கேட்கின்ற காரியங்களாக இருக்கட்டும், நாம் உணர்கின்ற உணர்வுகளாக இருக்கட்டும், யாவற்றையும் வேத வாக்கியத்தின்படி நாம் ஒப்பு கொடுத்தால் நீதியின் ஆயுதங்களாக அது செயல்படும். அப்பொழுது நம்மால் இந்த மாம்சத்தை மேற்கொள்ள முடியும். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமே வேதம் சொல்லுது. அப்போ அதுலேயே 19வது வசனத்தை வாசிச்சோம்னா, மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அவைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்கள் நீதிக்கு. அப்போ நீதிக்கு ஒப்பு கொடுத்தப்பட்ட என்ன ஆகுது? அது பரிசுத்தமாகுது. பரிசுத்தம் உள்ளவர்கள் மட்டுமே தேவனை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் ஆயிட்டோமா நம்ம? அத்தனை பேரும் நாளுக்கு நாள் வேதம் சொல்கிறது, நீதி செய்வர்கள் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாயிருப்பவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அப்பொழுது மகிமையிலிருந்து மகிமையில் கடந்து செல்லுவோம். இதுதான் விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அப்போ நம்ம என்ன ஆவோம்னா, இப்படி இருக்கும் பொழுது, இப்போ நீதிக்கு நாம் ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்குது? பரிசுத்தமாகுதல். எதற்காக நாம் ஆயத்தப்படுத்தப்படுகிறோம்? தேவனை தரிசிப்பதற்காக. அதுக்காக தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இந்த உலகத்தில் இருக்கிற டைமில் எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. அது ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பாரு. தேவனுடைய ராஜ்யம் நீதியும் தேடுங்கள் மற்றெல்லாம் கூட கொடுக்கப்படும். பவுல் அப்போஸ்தலன் சொல்வார், இந்த உலகத்திற்கு உண்டான காரியங்களுக்காக மட்டுமே அவர்களைப் போல் பரிதவிக்கப்படக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லையே அப்படின்னு சொல்லுவார். அது எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. உலகத்தில் உள்ளவங்க விசுவாசியை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, அதிக பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க. அதற்காக இல்லை, இதெல்லாம் தேவை. ஆனால் நமக்கு கொடுக்கப்படுவது முதல் காரியம் பரிசுத்தமாகுதல். அடுத்த வசனம் 22 வாசிங்க. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இதுதாங்க, இதுக்காக தாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம். என்ன? தேவனுக்கு அடிமையாய் நீதிக்கு அவயங்களை ஒப்பு கொடுத்துட்டோம், நடப்பிக்கிறோம், பரிசுத்தம் ஆகிட்டே வரும். பரிசுத்தமாக ஆக என்ன கிடைக்கும்? அதனுடைய பலன், அதனுடைய முடிவு நித்திய ஜீவன். இதுக்காகத்தான், இதைத்தான் ஆதாம் இழந்து போனார். பல காரியங்கள், ஐக்கியத்தை இழந்து போனாரு, மகிமையை இழந்து போனாரு, தேவனை பொருந்த சாயலை இழந்து போனாரு, வல்லமை இழந்து போனாரு, சிருஷ்டிக்கும் வல்லமை இழந்து போனாரு, பல காரியங்களை இழந்து போனாரு. லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம். எல்லாத்தையும் கடைசியாதாங்க வந்த கிறிஸ்து மீண்டும் ரெஸ்டோர் செய்து நம்ம கொடுத்திருக்காரு. ஆனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக அதை இழந்த ஆதாம் இன்று கிறிஸ்து நமக்குள் ரெஸ்டோர் செய்து கொடுத்திருக்கிறார். இதை நாம் கடைசியாக பெற்றுக்கொள்வதற்காகத்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கும். அப்போ கிறிஸ்துவோட நம்ம எழும்புனா என்ன கிடைக்கும்? நமக்கு
பரலோகத்தில் நித்திய ஜீவன். அது மட்டும் இல்லை, வேதவசனம் இருக்குது, அவர் அங்கேயே கூட்டிகிட்டு போய் அங்கேயே வச்சிருப்பாருங்கிறது. அப்போது இதிலிருந்து நாம் அறிஞ்சுக்கிறோம், நமக்கு பரிசுத்தமாகுதல், தேவனை தரிசிக்கவும் கடைசியாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நாம் உயிர்த்தெழுதப்படுகிறோம் என்று, இந்த உயிர்த்தெழுதல் நாம் பங்கெடுக்கிறோம் என்பதை கொலேசியர் 2:12, 13 வசனங்கள். ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஸோ இதிலிருந்து ஒரு காரியம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஞானஸ்தானத்திலே நம்ம அவரோட புதைக்கப்பட்டோங்கிறது முதல் வசனங்களை நம்ம அறிஞ்சோம். இன்னைக்கு அவரோட நாம் உயிர்த்தெழுந்தலிலும் பங்கெடுப்போம். சரியா? நம்ம இப்போ வந்துட்டோமா? எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே. ஸோ எங்கே நம்ம வந்து ஞானஸ்தானத்தில் அவரோட புதைக்கப்பட்டோம், அடக்க பண்ணப்பட்டோம், பாவ மனிதன் புதைக்கப்பட்டான். இன்னைக்கு நம்ம மாம்சம் மரித்தால் நாம் என்ன ஆக்கப்படுவோம்? அவரோடு ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவோடு மீண்டும் எழுப்பப்படுவோம். அடுத்த வசனம், உங்கள் பாவங்களின் மேலேயும் உங்கள் மாம்ச விருத சேதனம் இல்லாதலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களை எல்லாம் உங்களுக்கு மன்னித்தார். ஸோ மரித்தவர்களாயிருந்த உங்களையும் நம்ம பாவத்துக்கு மறிச்ச எல்லாரையும் அப்போ இன்னைக்கு உயிர்ப்பிச்சிருவார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது நடக்கும். இது எப்போ நடக்குங்கிறது ஒரே ஒரு வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, ரொம்ப பாப்புலரான வசனம் 1 தெசலோனிக்கர். அதில் தான் முதல்ல பவுல் அப்போஸ்தலர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அந்த 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 16வது 17வது வசனங்களில் என்ன வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவோம் அப்படிங்கிறது. ஏனெனில் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அதுதாங்க, எழுப்பப்பட்டு கர்த்தரோடு கூட எப்போதும் அவரோடு இருப்போம். இதுதாங்க பர்பஸ். இதுக்காக தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது எதற்கான? இதற்காகத்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு அனுதினமும் இந்த பாடுகளை அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ நாம் அனுதினமும் மரிப்பது எதற்காகனா, பவுல் அப்போஸ்தலர் அதனால தான் சொல்றாரு, அனுதினமும் நான் மரிக்கிறேன். எதுக்காக? பவுல் அப்போஸ்தலர் எப்படி மரிச்சாரு? சும்மா அவர் என்ன சாதாரணமாவா? எத்தனை நிர்வாணமா அடிச்சு உதச்சி அவரை சாகடிச்சு, பாம்பு கட்டுவிரியன் பாம்பு கடிச்சு உயிர் போய் விஷத்தை கொடுத்து எத்தனை பாடுகள். அதனால அவர் சொல்றாரு, நாசமோ மோசமோ எதுவுமே என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாதுங்க. அப்போ நமக்குள்ள அந்த அன்பை தான் ஊற்றி இருக்காரு. எதற்காக? இந்த ஒருவரே கர்த்தருடனே கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக. இப்போ நான் டைட்டிலுக்கு வந்துடுறேன். ஸோ கிறிஸ்துவுடனே உயிர்த்தெழும்படியாக நாம் மாம்சத்தில் மரித்திருக்கிறோமா? 2 காரியங்கள் தான். ஒன்று சிந்தை, இன்னொன்று நம்முடைய அபயங்கள். ஸோ இதில் நாம் மரிக்கும் பொழுது, இந்த செய்தி உங்கள் யாருக்கும் இல்லை, எனக்கு தான். கர்த்தர் எனக்கு தான் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட இதை அவர் சொல்லி 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இதை. ஆனால் நான் ஃபுல்லாக தியானிக்கல. பட் ஆனால் இன்றைக்கி நான் வேறு ஏதோ செய்தி சொல்லணும் அப்படின்னு நான் நிறைய 3 நாளாக பிரயாசப்பட்டேன். ஆனால் கடைசியாக இல்லை இது தான் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இது நான் இப்போ சொல்கிறதுக்கு 3 நாளாக இது ஒரு கோர்வையே வரல. அவர் பண்ண அவ்வளோ வசனம் சொல்கிறாரு. எதை எடுக்கிறது, எதோ விடுறது, எங்கேருந்து வர்றது. ஆனால் இன்னைக்கு காலையில் வரும்பொழுது தான் இந்த வசனங்களுடைய ஆவியானவர் எனக்கு இந்த ஃப்ளோவை கொடுத்தார். அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு. ஏன்னா நான் அவரோட உட்கார முடியல. நம்ம உட்கார்ந்து அவரோடு ஐக்கியப்பட்டால் மட்டும்தான் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஸோ இந்த செய்தி இங்கே அத்தனை பேரும் கிறிஸ்துவுக்குள் பல வருடங்களாக இருக்கிறோம். அதனால் இந்த செய்தி எனக்காகத்தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லாருமே நல்ல பலப்பட்டிருக்கவங்க கிறிஸ்துவுக்குள். ஸோ நம்முடைய மாம்சம் மரித்தால் மட்டுமே நாம் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழ முடியும். இந்த ப்ராசஸில் அவர் சொல்லிட்டது, பாவ மனிதன் புதைக்கப்பட்டு, நான் ரீகாப் பண்ணி முடிச்சிடறேன். பாவ மனிதன் புதைக்கப்பட்டு நீதியின் மனிதனாக நம்ம உயிர்த்தெழுந்திருக்கிறோம். அதே போல் நம்ம விதையை எப்படி மரிச்சால்தான் உயிர்த்தெழுக்க முடியுமோ, அப்போ ஏதோ ஒன்று நம்ம மரிக்கணும். என்ன மரிக்கணும்னா, பாவ மனிதன் புதைக்கப்பட்டுட்டான், அவன் செத்துட்டான். ஆனால் மாம்சம் சாகனம். செத்தால் மட்டுமே நம்ம
உயிர்ப்பிக்கப்பட முடியும். அப்போ பாவ பிரமாணம் பாவத்தில் ஆளுகை செய்கிறது. அந்த பாவ பிரமாணம் சாகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இச்சைகள் சரீரத்தில் இந்த ஜீவனுள்ள நாட்கள், இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்கள் வரைக்கும் நம்முடைய சரீரம் இருக்கும். அதில் மாம்சம் இருக்கும் பொழுதும் இச்சைகள் இருக்கும். அதை சிலுவையில் அறைய வேண்டும். அறையும் பொழுது தான் நாம் அதை மேற்கொள்ள முடியும். அதற்கு தேவன் அவருடைய வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு ஆவியின் பிரமாணத்தினால், ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்தினால் இந்த மாம்ச பிரமாணங்களை நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றோம். பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகையால் நாம் நீதிக்கு கீழ்ப்பட்டவர்களால் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது இவைகள் நடக்கும். இது எப்படி நடக்கும்னா, மாம்ச சிந்தையும் அவயங்களை நீதிக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதும் நாம் இதை மேற்கொள்ள முடியும். அப்படி மேற்கொள்ளும் பொழுது தேவன் பரிசுத்தமாகுதலையும் நித்திய ஜீவனையும் நமக்கு பலனாக கொடுக்கிறார். அப்பொழுது தேவனை தரிசிக்கவும், அவரோடு உயிர்த்தெழுதவும், கர்த்தரோடு நித்தியத்திற்கும் நாம் இருக்கவும் தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். ரொம்ப நேரம் ஆயிடுச்சா பிரதர்? ஓகே, நன்றி. ஒரே ஒரு ஜெபத்தோடு நான் முடிச்சிடுறேன். ஃபுல்லாக முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, எங்கள் மீது இவ்வளவு அன்பு செலுத்துபவரே, அப்பா, இந்த சிறு கூட்டமாக இருந்தாலும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு நேசிக்கப்படுகின்ற